நேற்று ஆண்டாளினுடைய அந்த வாழி திருநாமம் ஆடி போற நன்னாளிலே அந்த வாழி திருநாம பாட்டை மட்டும் சொன்னேன். அதில் இருக்கும் ஒரு வரிக்கு எத்தனை கதைகள் இருக்கின்றது. பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாளாள் வாழியே என்ற அந்த சொல் ஸ்ரீ ராமானுஜருக்கு பின் வந்தவளா ஆண்டாள் என்று பலருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். கதை இருக்கின்றது. அதுவே இந்நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையில் ஹலோ எஃப்எம்என் அதிசூடியில் நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. எத்தனையோ வைணவர்கள் இதற்கு முன் பாடியிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள், சாதித்திருப்பார்கள் இந்த பாசுரத்தை. ஆனால் வைணவ ஆச்சாரியர்களிலே ராமானுஜருக்கு மட்டும்தானே இந்த எண்ணம் வந்தது. பகவானுக்கு நாச்சியார் படைக்க எண்ணிய இவை அனைத்தும் பாடலாகவே இருக்கின்றது. அதை நாம் செயல்படுத்தினால் என்ன என்று நினைத்தவர் 100 தடா, அதாவது மிகப்பெரிய அண்டா, அது நிறைய பால் சேர்த்த அக்கார அடிசல் பாயசத்தையும் 100 தடா வெண்ணையையும் சமர்ப்பித்து விட்டு ஆண்டாள் உரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலம் வந்தாராம். தாயே, உன் நேர்ச்சையை இந்த எளியேன் அடியேன் பூர்த்தி செய்து விட்டேன் என்று பவ்யமாக அவளிடத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு ஆண்டாளை சேவித்து விட்டு மண்டபத்தில் இறங்கி நடக்க தொடங்குகின்றார். கர்ப்ப கிரகத்திலிருந்து அர்த்த மண்டபம் வரை நடந்து வந்து விட்டார் என்ன கூடிய சொல். வாழ்த்தி வரவேற்றது சாட்சாத் ஆண்டாள்தான். ஆம், தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியவர் என்ற அடிப்படையிலே, அவரே தனக்கு மூத்தவர் என்ற அடிப்படையிலே ராமானுஜருக்கு அந்த மூத்த ஸ்தானத்தை தருகின்றார். அதனாலேயே ராமானுஜருக்கு இளையவள் ஆனால் கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார். அதனாலேயே அந்த வாழி திருநாமத்திலே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாளாள் வாழியே என்ற பதம் எத்தனை சிறப்பு இருக்கின்றது. நாளும் இதுபோல மனதில் பக்தியை ஊற்றெடுக்க செய்யும், நேர்மறையான நல்ல எண்ணங்களை ஊற்றெடுக்க செய்யும் அருட்கதைகளோடு அதிசொடி மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா?